அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். இந்த சிலுவை தியான கூட்டங்களிலே நாம் முதல் 3 சிலுவைகளை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். 3 சிலுவைன்ன உடனே கல்லன் 2 கல்லன் இயேசு சிலுவைன்னு நினைக்காதீங்க, இது வேறு சிலுவை. அந்த சிலுவை குறித்து குட் ஃப்ரைடே அன்னைக்கு நீங்கள் செய்தி கேட்கும்படியாக இருக்கிறீர்கள். அதற்கு பிறகு நாம் சிலுவையை சுமக்கிற அனுபவத்தை குறித்தும் சிலுவையில் 7 கிருபையின் ஆசீர்வாதங்கள் என்ன என்றும் இந்த 3 நாள் கூட்டங்களிலே நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். சிலுவை என்று சொல்லும் பொழுது அது யூத பாரம்பரியத்திலே, யூத குலத்திலே, அந்த தேசத்திலே கொடுக்கப்படுகிற தேச துரோகிகளுக்கான ஒரு கொடிய தண்டனைக்குரியது தான் சிலுவையின் தண்டனை, சிலுவையின் மரண தண்டனை. சில பேர் நம்ம இந்தியாவிலெல்லாம் மரண தண்டனை தூக்கு போட்டு சாகடிப்பாங்க. சில தேசங்களில் கல்லெறிந்து கொன்று சாகடிப்பார்கள், அரபு தேசங்களிலே. இன்னும் சில தேசங்களிலே வாளால், அப்படின்னா ஒரு எந்திரம், கில்லட்டன் ஒரு எந்திரம் இருக்கிறது, அந்த எந்திரத்தில் படுக்க வச்சுட்டு டக்குன்னு போட்டோன்னா ஒரே துண்டா தலை போயிடும். ஆனால் சிலுவையில் மரணத்தில் உடனே உயிர் போகாது, ஒவ்வொரு நேரமும் வேதனை அனுபவிக்க வேண்டும். அந்த நாட்களில் யூதர் முறைமையிலே ஒரு மனுஷனை சிலுவையில் அறைந்து விட்டால் சூரியன் மறைவதற்குள்ளே அவன் மரித்திருக்க வேண்டும். மரிக்கல அப்படி சொன்னால் அவனுடைய எலும்பை, குதிகால் எலும்பை முறித்து சாகடிப்பார்கள். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் போவதற்கு முன்பாக அவர் சொன்னதான காரியம்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். மனுஷகுமாரனை சிலுவையிலே ஒப்பு கொடுக்க இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். சிலுவை பூமியில் மட்டும்தான் நமக்கு சிலுவை இருக்கிறது, பரலோகத்தில் சிலுவைன்னு ஒன்று கிடையாது. அல்லேலூயா. பரலோகத்தில் சிலுவை என்ற ஒன்று கிடையாது, பூலோகத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அந்த சிலுவை என்பது நமக்கு ஒரு பாடுகளை குறிக்கிறதாக இருக்கிறது. சிலுவை இல்லாமல், அப்படின்னா பாடுகள் இல்லாமல் நாம் பரலோகம் செல்ல முடியாது. சிலருக்கு குடும்ப உறவுகளை சிலுவையாய் காணப்படுகிறது. அதன் வழியாக தான் நாம் தாழ்த்தி கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் சிலுவையை நம் வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். குடும்ப உறவுகள் என்று சொன்ன பொழுது சில குடும்பத்தில் கணவன் சிலுவையாக இருக்கலாம், குடியார கணவனாக இருக்கலாம், திருந்தாத கணவனாக இருக்கலாம். மனைவி ஒருவேளை சிலுவையாக இருக்கலாம், எதுக்கு எடுத்தாலும் வாய் பேசிகிட்டே இருப்பாங்க, அதனால் மனம் உடைஞ்சி போயிடும், நொந்து போயிடுவாங்க. சில குடும்பங்களில் பிள்ளைகள் சிலுவையாக இருக்கலாம், பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் பெற்றோருடைய வார்த்தையை மீறி நடப்பார்கள் ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே. இதெல்லாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அனுமதித்திருக்கிறதான சிலுவை. எனவே ஆண்டவர் சொல்றாரு, தினமும் உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. சிலுவை இல்லாமல் வெளியே போகக்கூடாது. எப்படி நாம் செருப்பு இல்லாமல் வெளியே போக மாட்டோமோ, ட்ரெஸ் இல்லாமல் வெளியே போக மாட்டோமோ, அதே போல் சொல்லுங்கள், சிலுவை இல்லாமல் நாம் வெளியே போகக்கூடாது. அது ஆண்டவர் சொல்கிறாரு, சிலுவையை சுமந்து வர வேண்டும் என்று. அப்போ சிலுவையை நாம் சுமந்து போக வேண்டும். சிலுவை வேண்டாம் என்று நாம் அதை ஒதுக்கக்கூடாது, அல்லது சிலுவையை இருக்கிற சிலுவையை கட் பண்ணக்கூடாது. நமக்கு தெரியும், சில ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. ஒரு மனுஷன் சிலுவையை சுமந்துக்கிட்டு போகும் பொழுது அவனுக்கு ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. உடனே என்ன பண்ணால், கொஞ்சம் அறுத்துக்கலான்னு சொல்லி என்ன பண்ணிட்டான், கீழ்பாக்கத்தை கொஞ்சம் அறுத்துட்டான், சின்னதாக்கிட்டான். இப்போ கொஞ்சம் நல்லா வேகமாக போனான். மறுபடியும் போகும்போது வெயில், உச்சி வெயில் அடிக்கும் போது இன்னும் பயங்கர அவனுக்கு கஷ்டமாக இருந்துதான். உடனே என்ன பண்ணான், மறுபடியும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு சின்னதாக தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறான். பரலோகத்தின் பாதை, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற சிலுவையை நாம் சுமந்து போகணும், அடுத்தவன் சிலுவை பார்க்கக்கூடாது. அப்போ அவன் போய்கிட்டே இருந்தானா,
ஒரு இடத்துல பெரிய ஒரு கேப் வந்துடுச்சு. வந்த பொழுது சிலுவை மற்றவர்கள் எடுத்துகிட்டு வந்தவங்களாம் அந்த சிலுவை அதில் போட்டுட்டு அந்த பக்கம் கிராஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் சிலுவையை தூக்கிட்டு போயிட்டாங்க. இவன் சிலுவையை போட்டான், குட்டையை வந்து உழுந்து போச்சு உள்ளே. இப்போ இவன் அந்த பக்கம் போக முடியல. அல்லேலூயா. இன்றைக்கு சிலுவை ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் அவர் அனுமதித்திருக்கிறார். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற குடும்ப உறவுகள் சிலுவையாக இருக்குமானால், அந்த குடியார கணவனாக இருந்தால் அவன் மூலமாய் நீ கீழ்ப்படிதலையும் பரிசுத்த வாழ்க்கையும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் நினைச்சிருக்கிறாரு. அப்படின்னா ஆண்டவர் ஏற்ற துணையை கொடுத்திருக்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதை விட்டுட்டு ஓடவும் முடியாது, அதை கட் பண்ணி விடவும் முடியாது. ஆமென். அல்லேலூயா. அப்போ அந்த சிலுவை இன்றைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல கணவன் கிடைச்சிருந்தா நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் நம்ம நினைக்கலாம். ஆனால் அது உன் வாழ்க்கையில இல்லாதிருக்க காரணம் கர்த்தர் உனக்கென்று ஏற்படுத்தின சிலுவை உன்னுடைய கணவனாக இருக்கிறார். அவரோடு கூட நீ பயணிக்க வேண்டும். இயேசுவின் பின்னாலே நாம் செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனவேதான் தேவன் தருகிற காரியம் எல்லாம் நல்லது தான். பைபிளை வாசிக்கும் பொழுது எல்லாம் நல்லது என்று சொல்லி அவர் சொன்னதை குறித்து நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் செய்கிற வேலையிலே பிரச்சனைகள் இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தில் அனுதின வேலையிலும் நமக்கு பிரச்சனைகள் இருக்கலாம். அதெல்லாம் சிலுவையாக நாம் அதை சுமந்து நாம் செல்ல வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் வாசிக்கிறோம் 12ஆம் அதிகாரத்திலே அவர் சிலுவையை சகித்தார் அப்படின்னு நாம் வாசிக்கிறோம். இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே என்ன பண்ணுங்க சொல்லுங்க, நோக்கி பாருங்கள். நம்ம தெரிந்த ஒரு பாடலில் ஒரு சரணத்தை பாடலாமா? ஒரு 2 சரணத்தை. கண்களை பதிய வைப்போம். அல்லேலூயா. கர்த்தராம் இயேசுவின் மேல் கடந்ததை மறந்துடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல் கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல் கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். சூழ்ந்து நிற்கும் சுமைகள், நெருங்கி பற்றும் பாவங்கள், சூழ்ந்து நிற்கும் சுமைகள், நெருங்கி பற்றும் பாவங்கள் உதறி தள்ளிவிட்டு ஓடுவோம் உறுதியுடன், உதறி தள்ளிவிட்டு ஓடுவோம் உறுதியுடன். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல் கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். இழிவை எண்ணாமலே சிலுவையை சுமந்தாரே, இழிவை எண்ணாமலே சிலுவையை சுமந்தாரே. வல்லவர் அரியணையே பல பக்கம் வீற்றிருக்கிறார், வல்லவர் அரியணையே பல பக்கம் வீற்றிருக்கிறார். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல் கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல் கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். நமக்கு 3 சிலுவை தெரியும். சொல்லுங்க, என்ன சிலுவை? 3 சிலுவை. மனம் மாறாத சிலுவை, மனம் மாறிய சிலுவை, இயேசுவின் சிலுவை. இதுதான் தெரியும் நமக்கு. ஆனால் பைபிளில் 3 சிலுவை
நாம் பார்க்கிறோம் 3 சிலுவை அந்த கொல்கொதா மேட்டில் அடிக்கப்பட்டது. ஆனால் வலது இடது பக்கத்தில் இருந்தவங்க 2 பேரும் யார்? கல்லன். அப்போ ஒரு சிலுவையை எடுத்துக்குவோம், கல்லனுடைய சிலுவை. அல்லேலூயா. இன்னொன்று இயேசுடைய சிலுவை, இன்னொன்று அரிமேத்தா ஊரானாகிய அந்த பேதுரு என்று சொல்லப்படுகிற அந்த சீரேனா ஊரானாகிய சீமோன் என்பவருடைய சிலுவை. 3 சிலுவை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். முதலாவது கல்லனுடைய சிலுவை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 39 41. இங்கே நாம் பார்க்கும் பொழுது இவர்கள் சிலுவையை சுமந்து கொண்டு இருக்கிறாங்க, சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கிறாங்க. இவர்கள் சிலுவையை சுமப்பதற்கும் தொங்குவதற்கும் காரணம், அங்கே நாம் வாசிக்கும் பொழுது ஒரு கள்ளன் சொல்றான், நாமோ செஞ்ச தப்புக்காக சொல்லுங்க தண்டனையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இந்த சிலுவையை சுமக்கிறோம். அப்படின்னா இன்றைக்கு உலகத்தில் சிலுவை, முதலாவது கல்லனுடைய சிலுவை எதை காட்டுகிறது என்றால், நாம் செய்த தவறுக்குரிய காரியத்தினாலே நாம் படுகிற பாடுகள் ஒரு சிலுவையாக இருக்கிறது. அப்படின்னா செய்த தப்பை, அந்த தப்புக்கு ஏற்ற ஒரு சிலுவையை நாம் சுமந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த கள்ளன் இருவரும் செய்த தப்புக்காக சிலுவையை அவர்கள் சுமந்து கொண்டிருந்தார்கள். அப்படி சுமக்கிறதுனால ஒரு பலனும் இல்லை. செஞ்ச தப்புக்கு நாம் ஒரு தண்டனையாக சிலுவையை சுமக்கிறோம் அப்படி சொன்னா அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பேதுரு சொல்லும் பொழுது சொல்றாரு, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்பட்டால் அதனால என்ன பலன் இருக்குப்பா? நீ தப்பு செஞ்சுட்டு அடி வாங்கினா அதில் என்ன பலன் இருக்கு? அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 1 பேதுரு 20ஆம் வசனம். 1 பேதுரு 2:20 வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதனால என்ன கீர்த்தி உண்டு? நீ நன்மை செய்து பாடும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பெரிதியாயிருக்கும். முதலாவது இந்த கல்லனுடைய சிலுவையை போல இன்றைக்கு நாம் செய்த தவறுக்காக சிலுவை சுமந்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. அதில் ஒரு பலனும் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. எப்படி அப்படின்னு சொன்னால், உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். கணவன் மனைவி சண்டை, மனைவி வாய் ரொம்ப பேசுகிறா அப்படின்ட்டு கணவன் என்ன பண்ணுறான்? அடிக்கிறான், உதைக்கிறான். அப்போ இது சிலுவை இல்லை, இது என்னன்னா செஞ்ச தப்புக்கு அடைகிற தண்டனை. வாய் பேசாமல் இருந்தால் திரும்ப திரும்ப சண்டையில் வாய் இன்னும் பேசும்போது அப்புறம் எட்டி உதைப்பான், உதை தான் வாங்கணும். ஆமேன், அல்லேலூயா. கையில் அடித்தது அடுத்த கீருக்கு போயிடும், டாப் கீருக்கு, வாயை மூடாமல் இருந்தா. இப்போ இது நான் ஐயோ கஷ்டப்படுறேன், என் வீட்டுக்காரனுக்கு வேண்ட மாட்டிக்கின்னு முடிக்கிறேன்னு நம்ம சொல்கிறதில்ல, தப்பு. இது கல்லனுடைய சிலுவை போல. இது நாம் ஒரு காரியத்தை செய்யறதுனால அதுக்கு அங்கே அடி உத நமக்கு கிடைக்குது. அது இந்த சிலுவை, இது கல்லனுடைய சிலுவை போன்றது. இது தேவனுக்கு மகிமை கொண்டு வராது. நாம் கீழ்ப்படியும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில் தேவனுக்கு மகிமையாக நாம் வாழ முடியும். ஏன்னா பைபிளில் நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்கள் நல்ல நடக்கையினால உன் வீட்டுக்காரை நீ ஆதாயப்படுத்தணும்னு இருக்கு. உன்னுடைய கீழ்ப்படியதுனால உன் புருஷனை நீ ஆதாயப்படுத்தி கொள்ளலான்னு இருக்கு. உன்னுடைய பொறுமையினால உன் வீட்டுக்காரரை நீ ஆதாயப்படுத்த முடியும்னு இருக்கு. ஆனால் அந்த பொறுமை இல்லாத பொழுது
நாம் இந்த கல்லனை போல சிலுவை சுமக்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் செய்த தவறுக்கு அந்த சிலுவை கொடுக்கப்பட்டது போல இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையிலையும் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், சிலுவை சுமக்கிறேன், என் குடும்பத்தில் ஒரே பிரச்சனை என்று நாம் சொல்லுவோமானால், நாம் ஒன்றுக்கு பதில் செய்யும் பொழுது பேதுரு சொல்றாரு, நாம் குற்றம் செஞ்சுட்டு தப்பு செஞ்சுட்டு அடி வாங்கினா அதில் என்ன பிரயோஜனம்ன்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கள்ளமார்க்க 2 பேருமே, அவன் பேரே கள்ளன், திருடினதுனால அவனுக்கு தண்டனை, திருட்டு வேலை செஞ்சதுனால தண்டனை. ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. திருடர்கள் ஜாக்கிரதைன்னு பஸ்ஸில் போட்டிருக்கான். நான் பார்த்தேன், சமீபத்து பஸ்ஸில் தான் போயிட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா ஆம்பளை சைடு தான் போட்டிருக்கிறான், திருடர்கள் ஜாக்கிரதைன்னு. பொம்பளை சைடு போட மாட்டான், திருடிகள் ஜாக்கிரதைன்னு போட மாட்டான். லேடிஸ் தான் திருடுறாங்க, அவன் மெயின் பிக் பாக்கெட் இருக்குது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஆம்பளை இடத்துல தான் எழுதி வச்சுருக்கான், திருடர்கள் ஜாக்கிரதைன்னு. அப்போ திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். இந்த திருடன் எல்லாருக்கும் பெரிய திருடன். ஆமென், அல்லேலூயா. இவன் எதை திருடுறான்னா நம்ம ஆத்மாவை திருடுறான், நரகத்தை கொண்டு போகிறான். அல்லேலூயா. ஆத்மாவை திருட பணத்தையும் பொருளையும் திருடுறவன் இல்லை, நம்ம பேரை நாசம் பண்ண, நம்மளை கெடுக்க, நம்மளை படுகொலியில் தள்ள, அவனோடு கூட நரகத்தில் கொண்டு போய் என்ஜாய் பண்ண வைப்பானா, வேதனையில் அடைவதற்கு இந்த திருடன். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு ஏசப்பா சொல்றாரு. அடுத்த வசனம் தான் சொல்லுகிறது, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 10:9-10 வசனம் உங்களுக்கு நான் சொல்ல வசனத்தில் இருக்கு. அப்ப திருடன் திருடி அல்லது ஒரு தவறு செய்து அந்த தவறுக்குரிய தண்டனையை சுமக்கும் பொழுது, ஐயோ எனக்கு கஷ்டம், எனக்கு பாடு, வேதனை, இது ஒரு சிலுவை நம்ம நினைப்போம் என்று சொன்னால், அந்த சிலுவை, நீ சுமக்கிற சிலுவை நீயாய் தேடிக்கொண்ட சிலுவை அது. அல்லேலூயா. நீ செய்த தவறுக்காக அடைந்த சிலுவை அது. அதனால ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு வீட்டுக்காரர், எனக்கு ஏன் இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை என்று கடவுளத்திலே நான் முறுமுறுக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இரண்டாவது சிலுவை, மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், சிரேனா ஊரானான சீமோன் சுமந்த சிலுவை. இந்த சிலுவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, முதல்ல நம்முடைய தவறுனால சுமக்கிற சிலுவை, நாம் செஞ்ச தப்புக்காக சுமக்கிற சிலுவை தான் கள்ளனுடைய சிலுவை. இரண்டாவது சிலுவை நாம் பார்க்கிறோம், சிரேனா ஊரானான சீமோன் சுமந்த சிலுவை. வாசிக்கலாம், மார்க் 15:21. பலவந்தமாய் சுமக்கப்பட்ட சிலுவை இது. அவன் மனப்பூர்வமாக அது சுமக்கலை. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அப்படிதான், பிரச்சனைகள் குடும்பத்தில் வரும் பொழுது அதை மனப்பூர்வமாக நம்ம சுமக்கிறதுக்கு முடியல, ரொம்ப வெறுப்பு எடுத்து பலவந்தமாக அவன் மேலே அந்த சிலுவை வைக்கிறாங்க. இன்றைக்கு நம்ம குடும்ப வாழ்க்கையிலையும் பலவந்தமாக எப்படியோ ஒரு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு போக வேண்டியிருக்குன்னு இன்றைக்கு நிறைய பேர் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த சிலுவையின் அனுபவம் பலவந்தமாக, அதாவது விருப்பம் இல்லாமல் வெறுப்போடு நாம் வாழுகிற சிலுவை சுமக்கிற அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பலவந்தமாக அங்கே வாசிக்கிறோம், பலவந்தமாக அங்கே அவன் சுமக்கப்பட்டது. இது பாவத்தினால அல்ல, நல்ல கவனிய, பாவத்தினால அல்ல, அல்லது அவன் செய்த தவறுனால அல்ல. இந்த சிலுவை பலவந்தமாக அவனை போய்கிட்டு இருந்த அவன் மேலே வைக்கிறாங்க, இதை தூக்கிட்டு வா அப்படின்னு. அவன் முடியாதுன்னு சொல்கிறான். பலவந்தன்னு சொன்னாலே என்ன அர்த்தம்?
என்னால் முடியாதுன்றான். நீ சுமந்து தாண்டா ஆகணும்னு அவனை என்ன பண்ணுறாங்க, மிரட்டி உருட்டி அவன் மேலே தோளில் வச்சிடுறாங்க. பலவந்தம் பண்ணப்படுவது. பலவந்தமாக சுமக்கப்பட்ட சிலுவையின் அனுபவம். நான் சொன்னது போல கணவன் நம்ம வாழ்க்கையில் தினந்தோறும் பிரச்சனை கொடுக்கிறவளா இருக்கலாம். சீமோனை போல கட்டாயமாக பலவந்தமாக சுமக்காத. உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை விட்டுட்டு ஓடணும்னு நினைக்காத. முதல்ல சொன்ன, நீ எதிர்த்து பேசும்போது உனக்கு அடித்தடி உன் வீட்டுக்காரன் அடிக்கிறான்னா ஐயோ எனக்கு இந்த சிலுவைன்னு சொல்லாத, அது நீ செஞ்ச தப்பு கிடையாது. ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீ வாழும்பொழுது உன்னுடைய கணவன் உனக்கு பிரச்சனையாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், இது உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிலுவை, இதை நீ பலவந்தமாக சுமக்கணும்னு நினைக்காத. இது பலவந்தமாக இது என் மேலே திணிக்கப்பட்டிருக்கிறது, ஏன் எனக்கு இப்படி ஒரு கணவர் என்று சொல்லி கொண்டு இருக்காத. ஏன் அப்படின்னு சொன்னால், ஏன் இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் நீ கேள்வி கேட்பேன்னு ஆண்டவர் சொல்லுவார், என்னுடைய குணம் உனக்குள்ள வரும்படிக்கு இந்த கணவனை நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன். என்னுடைய குணம் உனக்கு வரும்படியாக இந்த கணவனை உனக்கு நான் கொடுத்துருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுவார். இதன் வழியாக தான் இந்த மனைவி உனக்கு நான் கொடுத்துருக்கிறேன், என்னுடைய குணம் உனக்குள்ள வரும்படியாக. அப்போ பலவந்தமாய் சுமக்கப்படுகிற சிலுவையின் அனுபவம் இன்றைக்கு நாம் விருப்பம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னால், அதுதான் பலவந்தமாக நாம் சிலுவையை சுமந்து செல்லுகிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. இந்த சிலுவையும் நமக்கு மகிமை கொண்டு வராது. இது எப்போ என்னை விட்டு போகும் அப்படின்னு நினைக்கிறோமா, எப்போ இந்த சனியை ஒளியும்னு சொல்லுவாங்க பாரு, சிலர் எப்போ தான் விடுதலை கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது உனக்கு ஒரு சிலுவையாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது பலவந்தமாய் பண்ணப்பட்டதாக நினைச்சு நீ அதை சுமக்காத. அதை மகிமையாக ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு மகிமை உண்டாக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் நானும் சுமக்க வேண்டும். இந்த சிரேனா ஊரானான சீமோன் பலவந்தம் பண்ணப்பட்டான். சிலுவை அவன் மேலே வைக்கப்பட்டது. விருப்பம் இல்லாமல் அந்த சிலுவையை சுமந்தான். இதனாலே கர்த்தருக்கு மகிமை உண்டாகாது, ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடையாது. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் வாழுகிற வாழ்க்கையில் கல்லணை போல, அதாவது நாம் செய்த தவறுக்காக சுமக்கிற சிலுவை இருக்கலாம், அதில் எந்த பலனும் இல்லை. இரண்டாவது, பலவந்தமாக நாம் வாழுகிற வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிற குடும்ப வாழ்க்கையானாலும் வேலையானாலும் அதில் வருகிற பிரச்சனைகளை நாம் தேடி போல, பிரச்சனை நம்ம தேடி வருது அப்படின்னா அந்த பிரச்சனை நமக்கு ஏன் ஆண்டவர் இதை கொடுத்தாரு, இது வேணவே வேணாம்னு நினச்சி நாம் விலகி போகாதபடி பலவந்தமாக இல்லை, இது நம்மை தேடி ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். இதன் மூலமாக நாம் ஒரு காரியத்தை அடையும்படியாக, குறிப்பாக ஆண்டவரில் இருக்கிற அந்த சுவாபங்கள், அவருடைய குணங்கள் நமக்குள்ளே வரும்படியாக கர்த்தர் இந்த சிலுவையை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூன்றாவது சிலுவையை நாம் பார்க்கும் பொழுது அது இயேசுவின் சிலுவையை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது சிலுவை இயேசுவின் சிலுவை. இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை அவர் சந்தோஷமாக சுமந்தார் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இயேசு சிலுவை எப்படி சுமந்தார் சொல்லுங்க. நம்ம பார்க்கும்போது டிவியில் காட்டுறான், அப்படியே அவர் ரொம்ப தள்ளாடி தள்ளாடி பாட்டும் பாடுறோம். ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து கலை போடே. அல்லேலூயா. நாம் பார்க்கிறோம். ஆனால் எபிரேயர் 12:2 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, சிலுவையை சகித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பலியாகி என்னை மீட்டீரையா, பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா. பலியாகி என்னை மீட்டீரையா, பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா. ஒளியாய் வந்தீரையா ஐயா, ஒளியாய் வந்தீரையா. அப்பா அப்பா உம்மை நேசிக்கிறே,
அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். இயேசுவின் சிலுவை, மூன்றாவது சிலுவை. இந்த சிலுவை சந்தோஷத்தோட சுமக்கிற சிலுவை. எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள் கடுமையா இருந்தாலும் அதில் சந்தோஷமா நாம் இருக்கிறோம்? வசனம் சொல்லுகிறது இல்லையா, கர்த்தருக்குள் சொல்லுங்க சந்தோஷமா இருங்க. பிலிப்பியர் 4:4 பவுல் அப்போ சொல்லும்போது சொல்லுகிறாரு, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. மறுபடியும் சொல்றேன், கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்ணுங்க, சந்தோஷமாக இருங்கள். அப்ப இந்த உலகத்திற்குள்ள நான் வாழும் பொழுது சந்தோஷம் இல்லை, அது நமக்கு சிலுவையை பாடா இருக்கிறது. ஆனால் அந்த சிலுவையை சுமக்கும் பொழுது கஷ்டத்தோட துக்கத்தோட அல்ல, சந்தோஷத்தோடு நாம் சுமக்க வேண்டும். அதுதான் இயேசுவின் சிலுவை. அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது சிலுவை இயேசு அப்படிதான் சுமந்தார், சந்தோஷத்தோடு அவர் சுமந்தார். நம்ம சில நேரங்களில் பாட்டு பாடுறோம். என்ன பாட்டு பாடுறோம்? எந்த காலத்திலும் சொல்லுங்க, எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை துதிப்பேன், எனக்கு கொடுத்த மனைவிக்காக துதிக்கிறேன், உன்னை எனக்கு கொடுத்த கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்காக துதிக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேர் நம்ம துதிக்கிறோம்? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நான் துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்கும் பொழுது சிலுவையை சுமப்பதற்கு முன்பாக பாட்டு பாடிட்டு தான் சிலுவை சுமக்க போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆச்சரியமா இருக்கா? அவரை சிலுவையின் பாடுகளுக்கு பிடிப்பதற்கு, கெத்செமனே தோட்டத்தில் பிடிப்பதற்கு முன்பாக அவர் ஸ்தோத்திர பாட்டை பாடி முடித்த பின்பு அவர் புறப்பட்டு போனாராம். வாசிக்கலாமா வசனம்? வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். குறித்துக் கொள்ளுங்க. மார்க் 14:26 கூட நீங்கள் குறித்துக் கொள்ளுங்க. வாசிக்கலாம். அங்கதான் கெத்செமனே தோட்டம், கெத்செமனே தோட்டத்துக்கு போறார். இயேசுவை அங்கதான் பிடிக்கிறாங்க, அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கு முன்னால ஒரு பாட்டு பாடிட்டு போறாரு, அப்புறம் ஜெபம் பண்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சிலுவை சந்தோஷமாக சுமந்தாரு. காலையில் கூட சொன்ன பேதுரு, இயேசு இது போல சொல்றாரு, இது போல நடக்க போகுது, பாடுபடணும், சிலுவையில் அறையுவாங்க, 3ஆம் நாளில் மனுஷகுமாரன் உயிரோடு எழுந்திருப்பார் அப்படின்னு சொல்லும் பொழுது உன்னை பேதுரு சொல்றான், ஆண்டவரே உங்களுக்கு இது நடக்கக்கூடாது, உங்களுக்கு இது நடக்கக்கூடாது அப்படின்னு தடை செய்கிறான். ஆனால் இயேசு அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். அந்த சந்தோஷத்துக்கு அடையாளம் தான் அவர் ஸ்தோத்திர பாட்டை அவர்கள் எல்லாரும் பாடின பின்பு அவர் ஒலிவ மலைக்கு போனார். ஒலிவ தோட்டத்தில், அங்கே கெத்செமனே தோட்டம், ஒலிவ மரங்கள் நிறைந்த தோட்டம் இருக்கக்கூடிய இடம், அங்கே அவர் போய் வியாகுலப்பட்டு சிலுவை போவதற்கு முன்பாக ஜெபிக்கிறார். ஜெபிச்சு முடிச்ச உடனே அரெஸ்ட் பண்றாங்க வந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவை நாம் பார்க்கும் பொழுது அவர் சந்தோஷத்தோட சுமந்தார். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே வருகிற பாடுகள், துக்கங்கள், வேதனைகளை நாம் சந்தோஷமாக அதை சகிக்க வேண்டும். அந்த சிலுவையை சகித்து தூக்க வேண்டும், தூக்கி செல்ல வேண்டும். அது எவ்வளவு வெயிட்டா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மன பாரத்தை அழுத்துகிற காரியமாக இருந்தாலும், வெயிட்னா இது போல வெயிட்டை சொல்ல, லோடு இல்லை, அந்த பிரச்சனை நம்முடைய மனதை, நம்முடைய சிந்தையை எவ்வளவாய் அழுத்தி செயல்படக்கூடாதபடிக்கு ஸ்தம்பித்து போக செய்கிற காரியமாக இருந்தாலும் அதை நாம் சுமந்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் பாட்டு பாடணும், கண்களை நாம் பதிய வைக்கணும்,
இயேசுவின் மேலே அவரை இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரை நோக்கி பாருங்க. நம் வாழ்க்கையில் சிலுவை சுமக்கிறோமா? இயேசு சிலுவையை சுமந்தாரு, சந்தோஷத்தோட சுமந்தாரு, பாட்டு பாடிட்டு சிலுவை சுமக்க போறாரு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவன் சந்தோஷமா இருந்தா சங்கீதம் பாடக்கடவன். அப்ப இயேசு சிலுவை சுமப்பதுக்கு முன்பாக என்ன பண்றாரு? சந்தோஷமா இருந்துட்டு போறாரு, பாட்டு பாடிட்டு. இன்றைக்கு சந்தோஷத்தின் அடையாளமாக இருப்பதான் இயேசுவின் சிலுவை. அந்த சிலுவையை சுமக்க நீங்களும் நானும் ஆயத்தப்படும்படியாக அவர் முன்மாதிரியாக வாசித்த பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் சொல்ற அடிச்சுவடுகளை விட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் விபரீதங்களை சகித்தார். அவருக்கு வந்த விரோதிகளால் சொல்லப்பட்ட எல்லா விதமான தீமையான பேச்சுக்கள், ஏச்சுக்கள் எல்லாவற்றையும் அவர் சகித்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த இயேசுவின் சிலுவையை சுமக்கதான் கர்த்தர் உங்களையும் என்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். அங்கே இருக்கு பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் நினைக்கிறேன். இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் பாடுபட்டு, சொல்லுங்க, தம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அப்ப இயேசுவின் சிலுவை, 3வது சிலுவை. இந்த இயேசுவின் சிலுவை நீங்களும் நானும் துக்கத்தோட அல்ல, கஷ்டத்தோட அல்ல, புலம்பலோட அல்ல, அழுகையோட அல்ல. இயேசு சிலுவையில் தூங்கிட்டு இருக்கும் போது எல்லாரும் அழுகுறாங்க, மார்பிள் அடிச்சுட்டு. என்ன சொன்னாரு? சொல்லுங்க. எனக்காக அழாதப்பா தம்பி, நைனா, எனக்காக அழாத, உனக்காக அழு, உன் பிள்ளைக்காக அழு. அல்லேலூயா. எனக்காக அழாத. நான் அழும்படியாக வேதனையை சகிக்கல, நான் சந்தோஷத்தோடு இதை சகிக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா எனக்கு இதுக்கு பிறகு ஒரு மகிமையான இடம் எனக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. இந்த சிலுவையோடு நான் சுமந்து செல்லும் பொழுதுதான், நான் இதை சந்தோஷத்தோடு சுமக்கும் பொழுதுதான் எனக்கு மேலான ஒரு பாக்கியமான இடத்தை எனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்திலே வரக்கூடிய பாடுகள், நம் வாழ்க்கையில் வரக்கூடிய பாடுகள் ஒரு சிலுவை. ஆனால் இந்த சிலுவையை நீ நானும் சந்தோஷமாக சகிக்கணும், சந்தோஷமாக சுமக்கணும். யாரை போல? இயேசுவை போல. அவர் நமக்கு முன்னால சென்றிருக்கிறார். அதான் சொல்றாரு, நீ என்னுடைய அடிச்சுவடை பின்பற்றி வா, இதுக்காக தான் உன்னை அழைச்சிருக்கேன்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கெத்செமனே தோட்டத்தில் பாட்டு பாடிட்டு அவங்க கடந்து போறாங்க. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு, 1-2 இல்ல, மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். ஆண்டவர் தன்னுடைய மரணத்தை, பாடுகளை, சிலுவையை டீச் பண்றாரு. எனக்கு இப்படிலாம் நடக்க போகுது அப்படின்னு. நம்மளாம் முடிஞ்சதை சாட்சி சொல்லுவோம். ஏசப்பா முடியறதுக்கு முன்னாலே சாட்சி சொல்றாரு, இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு. அல்லேலூயா. எதுக்காக அவருக்கு சொல்றாரு? இதை குறித்து நீங்கள் எல்லாம் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இதெல்லாம் நடக்க வேண்டியது, இதெல்லாம் நடக்கும். அதே இயேசு சீஷர்களை பார்த்து அவர் சொல்றார், எல்லாரையும் பார்த்து சொன்னார். லூக்கா 9:23 பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன், என்னை பின்பற்ற கடவன். அனுதினமும் நீ என்ன ஃபாலோ பண்ற அப்படின்னா, இன்னைக்கு ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், ட்விட்டரில் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க நிறைய. ஆமென். ஃபாலோவர்ஸ்.
அவங்க அதை போய் ஒரு கிளி டச் பண்ணுங்கன்னு சில இதெல்லாம் வருது, கொடுமையாக இருக்குது. ஏதாவது இந்த இது ஷார்ட் பார்க்கும்போது டச் பண்ணுங்க, இந்த லைவ் இது போகுது அதில் சாட்டு, இதெல்லாம் ஒரு பழப்புன்னு நடத்தி இருக்குதுங்க போகிறம்போக்குங்க. பிச்சை எடுக்கிற மாதிரி. ஐயோ தெலுங்கு எல்லா லாங்குவேஜ்லேயும் வருது, அப்படி பார்க்கும்போது வருது நடுவில். ஆண்டவர் இயேசு எல்லாரும் மூஞ்சி அப்படி சிரிப்பு வருது சொன்ன உடனே. லைக் பண்ணுங்க. இங்கே ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, நீ என்ன பின்பற்றி வர இருக்கிறியா, என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறியா, நீ என்ன ஃபாலோ பண்ற அப்படின்னு சொன்னா ஒரு விஷயம் அவர் சொல்றாரு, அனுதினமும் என்ன ஃபாலோ பண்ணணும், உன் சிலுவையை எடுத்துக்கிட்டு என்னை ஃபாலோ பண்ணணுன்றார். அதுதான் சொன்னேன், சிலுவை இல்லாமல் வெளியே போகாதீங்க, சிலுவை இல்லாமல் வெளியே போகாதீங்க. சிலுவை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிற நம்மை சிறுமைப்படுத்த அல்ல, நம்மை பெருமைப்படுத்த, நம்மை உயர்த்த ஆண்டவர் அனுமதிக்கிறார். சில நேரத்தில் நமக்கு இது கேள்வியாக இருக்கும், ஏன் என் வாழ்க்கையில் இப்படி, இது என்னைக்கு என்னை விட்டு போகும். பவுல் தன் வாழ்க்கையில் கர்த்தர் அவர் கொடுத்ததான ஒரு சிலுவை எது அப்படின்னு சொன்னால், அவர் சரீரத்தில் கொடுக்கப்பட்ட முள். அதை அவர் சொல்கிறாரு, சாத்தானுடைய குட்டும் தூதனாக இருக்குது. அது சாத்தான் போல் என்னை கூட்டிக்கினே இருக்கு, என்ன முள் மாதிரி குத்திக்கிட்டே இருக்குது உடம்புல. ஒருவேளை உன் வாழ்க்கையில் இருக்கிற வியாதி பலவீனம் உனக்கு சிலுவையாக இருக்கலாம், ஆனால் அதை நீ சுமந்து கொண்டு இயேசுவின் பின்வாக நீ செல்ல வேண்டும். அதுதான் இயேசுவின் சிலுவை சுமக்கிறது. சந்தோஷத்தோடு போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எந்த சிலுவை இன்றைக்கு சுமந்து கொண்டிருக்க? 3 சிலுவை நாம் பார்த்தோம். கள்ளனுடைய சிலுவையா, மன்னிப்பு கேட்க வேண்டும். கள்ளனுடைய சிலுவை நீ சுமக்கிற அப்படின்னா ஆண்டவரத்தில் மன்னிப்பு கேட்டால் நீ அதிலிருந்து வெளியே வந்துடலாம். 2வது, சீமோனின் சிலுவையை சுமக்கிற அப்படின்னா உன் வாழ்க்கையில் முறுமுறுப்பு உன் வாழ்க்கையில் இல்லாதபடி அதை அகற்றணும். நீ ஐயோ எனக்கு ஏன் இந்த புலம்பல் வேதனைன்னு உன்னால் விருப்பம் இல்லாமல் நீ சிலுவை சுமக்கிற அனுபவம் தான் முறுமுறுப்பு. அந்த முறுமுறுப்பு உன் வாழ்க்கையை விட்டு அகற்ற வேண்டும். 3வது, இயேசுவின் சிலுவையை நீ சுமந்து வருவ அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு கள்ளனுடைய சிலுவை இருந்தால் அதை ஆண்டவரத்தில் கொடுத்துருங்க. சீமோனுடைய சிலுவை போல நீங்கள் மிகவும் உங்களை பலவீனமாக நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க அப்படின்னா அந்த சிலுவையும் ஆண்டவரத்தில் கொடுத்துருங்க. இயேசுவின் சிலுவையை நீ சுமக்க வேண்டும். இந்த இயேசுவின் சிலுவையை சுமந்து வருவது எப்படி அப்படின்னு சொல்லும் பொழுது, 1 பேதுருவில் நாம் ஏற்கனவே சொன்னது போல, பாடுபட்டு இயேசு உங்களுக்காக எனக்காக பாடுபட்டு அவரை பின்பற்றி வரும்படி நமக்கு மாதிரியை வைத்திருக்கிறார். அவர் நமக்காக பாடுபட்டார். இயேசு 53 வாசிக்கும் பொழுது, நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சிலுவையில் சுமந்தார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அல்லேலூயா. ஒரு பாட்டு பாடுவாங்க, சிலுவையே சிலுவையே நேசர் செய்த பாவம் என்னவோ. பாட்டு பாடுவாங்க. எதை பார்த்து பாடுறாங்க? சிலுவையை பார்த்து. நீ எதுக்கு இவ்வளோ பெரிய சிலுவை அப்படின்னு. ஆனால் அந்த சிலுவை மரம், அந்த சிம்பிள் முக்கியமல்ல, அவர் வேதனை அடைந்தார் பாருங்க, அதுதான் முக்கியம். அந்த வேதனையின் வேலையில் இந்த பிசிக்கல் வேதனை ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்பிரிச்சுவலாக அவர் சுமந்ததான சிலுவை எது அப்படின்னா, எல்லா மனுஷனுடைய பாவத்திற்கும் விமோசனத்தை கொடுக்கும்படியாக அவர் பலியாக போறார். அதுதான் பெரிய சிலுவையே. நாமெல்லாம் வெளிப்புறமாக இயேசு சுமந்துக்கிட்டு போனாரு, அந்த சிலுவை இல்லை. அவர் உங்களுடைய பாவத்தை என்னுடைய பாவத்தையும் சிலுவையாக அவர் சுமந்தார். அதுதான் சிலுவை. ஆமென், அல்லேலூயா. இயேசு சுமந்த சிலுவை வெளியில சுமந்த கட்டை சிலுவை இல்லை.
அவர் உள்ளத்திலே சுமந்த சிலுவை, உன் பாவத்தை என் பாவத்தை அவர் சுமந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசுவின் காயங்களா சுகமானேன், சுகமானே. இயேசுவின் காயங்களா என் நோய்கள் சுமந்து கொண்டா, என் துக்கம் தீர்த்து கொண்டா. துக்கம் என்பது வியாதி இல்லை, நம்ம ஆத்மாவிலே உணர்ச்சி பூர்வமாக எழுகிற பிரச்சனை. அதை இயேசு சுமந்தார். பாவம் கீழ்ப்படியாததுனால, வார்த்தையை மீறுகிறதுனாலே வரக்கூடியதுதான் பாவம். நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம். இந்த பாவத்தை இயேசு சுமந்தார். உனக்கும் எனக்கும் கிடைக்க வேண்டிய தண்டனையை அவர் சுமந்தார். எந்த பாடுகள் நம் வாழ்க்கையில் வந்தாலும் நாம் துதிக்க, ஸ்தோத்தரிக்க பழக வேண்டும். துன்பமாக வந்ததுன்னா ஸ்தோத்திரம் பண்ணு. பைபிள் அதான் சொல்லுது, ஒருவன் துன்பப்பட்டால் என்ன பண்ணுங்க? ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. நீ துன்பப்படுகிற அப்படின்னு சொன்னால் ஸ்தோத்திரம் பண்ணு. சந்தோஷமாக இருந்தால் நீ சங்கீதம் பாடு. அப்போ நம்ம வாழ்க்கையில் துன்பங்கள், கஷ்டங்கள் வரும் என்று சொன்னால் வேத வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம், நீ ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க பழகணும், ஸ்தோத்தரிக்க பழகணும். ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், என்னிடத்துல நீ கற்றுக்கொள். சிலுவை சுமக்க உனக்கு கஷ்டமா இருக்கா? உனக்கு சந்தோஷம் இல்லாமல் இருக்கா? ஐயோன்னு வேதனைப்படுறியா? இயேசு எல்லாரையும் கூப்பிடுறாரு, என்கிட்ட வாங்க அப்படின்னு. மத்திய எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்க, அப்போதான் உன் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அவர் சொல்றாரு, என் நுகத்தை உன் மேலே ஏற்றுக்கொள். பவுலுக்கு சொல்லும்போது சொன்னார் ஒரு வார்த்தை, உனக்கு பலவீனம் இருக்கு, ஆனால் என் பலனை உனக்கு நான் தரேன்னாரு. அல்லேலூயா. என் பலனை நான் உனக்கு தரேன், எதை பற்றி நீ கவலைப்படாத. இங்கே சொல்றாரு, என் நுகத்தை உன் மேலே நான் வைக்கிறேன், என்னுடைய நுகத்தை உன் மேலே வைக்கிறேன். நம்ம ஒருவேளை நினைக்கலாம், ஐயோ அவர் அடைந்த பாடு பெரிய பாடாக இருக்கும், பெரிய கஷ்டம், அதை எப்படி நான் சுமக்க முடியும்? அவர் சொல்றார், என் நுகத்தை உன் மேலே வைக்கிறேன், அதை எப்படி நீ ஹேண்டில் பண்ண நான் உனக்கு கற்று தரேன்றார், டீச் பண்ணுறேன்றார். அடுத்த வசனம் சொல்றாரு, என் நுகம் ரொம்ப பாரமாக இருக்குன்னு நினைக்காத, லகுவாக இருக்குன்றாரு, ஈஸியாக இருக்குன்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்றாரு, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும் என்றார். 30ஆம் வசனம். இன்னைக்கு ஆண்டவர் சிலுவையை சுமக்க நாம் கஷ்டப்படுறோமா? அவர் சொல்றாரு, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த நுகம், அவர் சொல்லுகிற அந்த நுகம், அந்த சிலுவையை நீ நானும் சுமக்கணும்னா 2 விஷயத்தை அங்கே சொல்றாரு. சாந்தமாக இருக்கணும், 2வது மனத்தாழ்மையமாக இருக்கணும். ஹம்பிள், மனத்தாழ்மை நமக்கு வேணும், சாந்தம் நமக்கு வேணும். இது 2 இருந்தால் தான் நீ சிலுவை சுமக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. நான் யார் நினச்சேன், நான் யார் தெரியுமா? என்னை போய் இப்படி சொல்கிறாங்க, என்னை போய் இப்படி நடத்துகிறாங்கன்னு அங்கே ஒரு வார்த்தை வருதுனால என்ன அர்த்தம் சொல்லுங்க?
மனத்தாழ்மை இல்லை, ஹம்பிள்னஸ் இல்லை. அப்ப ஆண்டவருடைய நுகத்தை அவர் சுமந்த அந்த சுமையை உண்மையில என் மேல வைக்கிறன்றாரு. அது ரொம்ப ஈஸின்றாரு. அது எப்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னா, இயேசுவை போல நீயும் நானும் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருந்தாதான் அவர் நுகம் நமக்கு ஈஸியா இருக்கும். அல்லேலூயா. காரி துப்புறான், கன்னத்தில் அடிக்கிறான், பரியாசம் பண்றான் ஏசப்பாவை. அவர் அமைதியாக தான் இருந்தார், சாந்தமாக இருந்தார். அல்லேலூயா. மனத்தாழ்மையாக இருந்தார். நீ யூதருக்கு ராஜாவா அப்படின்னு கேட்குறான். அவர் மனத்தாழ்மையோடு இருந்தார். ஒரு இடத்துல தான் சொல்கிறார், ஆம் நான் ராஜா தான், ஆனால் என் ராஜ்யம் இந்த பூமிக்குரியது இல்லை, பரலோகத்துக்குரியதுன்னு சொன்னார். அல்லேலூயா. அதே போல் எத்தனையோ முறை கேட்குறான், பிலாத்து கேட்குறான், இவங்கெல்லாம் குற்றம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் ஏற்றுக்கிறீங்களா? உங்களுக்காக ஒரு வழக்காட ஒரு வக்கீலை வச்சுக்கலாமே, அட்வொகேட்டுன்னு கேட்குறாங்க. அவர் எதுவுமே பதில் சொல்லலை. திரும்ப திரும்ப அவன் கேட்கும்போது சொல்கிறாரு, நான் பிதாவை நோக்கி கூப்பிட்டா ஒரு தூதன் வந்தாலே எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான். நான் அப்படி கூப்பிடுவது தேவனுடைய விருப்பம் அல்ல, நான் இதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன், உனக்காகவும் சேர்த்து தான் நான் இதை சகிக்கிறேன் என்பதை இயேசு மறைவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சாந்தமும் மனத்தாழ்மையும் அந்த குணம் நமக்கு இருக்குமானால் அவருடைய அந்த நுகம், நுகம் அப்படின்னு சொல்லும்போது நகம் இல்லை, என்னது அது சொல்லுங்க. நுகம்னா என்ன சொல்லுங்க பிள்ளைங்களா, தெரியுமா? நுகம்னா தெரியுமா? தெரியுன்ற கை தூக்கம் பார்க்கலாம். நுகம்னா என்னன்னு வாலி பிள்ளைங்கள்லாம் இருக்கிறீங்க. நுகம்னா என்ன? முகம் தெரியும், நகம் தெரியும். இது என்ன நுகம்? அகம் தெரியும், உடம்பு. மாட்டு வண்டிலாம் பார்த்துக்கிறீங்களா? இப்போ அதை கை தூங்க. மாட்டு வண்டி பார்த்துக்கிறீங்களா? மாட்டு வண்டி பார்த்ததே இல்லையா? நீ கையை தூக்க சொன்னேன், கேட்கலையா? காது கேட்கலையா? அம்மா மிஷின் வாங்கி வைங்கம்மா, கையை தூக்குங்க. மாட்டு வண்டி பார்த்தவங்களாம் கையை தூங்க பார்க்கலாம். நல்லா கையை தூக்குங்க. அந்த மாடுக்கு மேலே ஒரு இது கொம்பு வச்சுப்பாங்க, கட்டை. அதுக்கு பேர் என்னது? நுகம். இங்கிலீஷில் யோக். அப்படின்னா என்ன அர்த்தம்? நுகத்தை வச்சாச்சுன்னா அந்த மாடு இப்படி அப்படி திரும்பலாம் கூடாது, போய்கிட்டே இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. நீ போய்கிட்டே இருக்கணும். அதான் ஏன் சொல்கிறேன், என்னை பின்பற்றி வரணும் அப்படின்னா நுகத்தை ஏற்றுக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த நுகம் மாட்டு வண்டிக்கு வைக்கிறது ஏன் அப்படின்னா, அது திசை திரும்பாமல் அது போக வேண்டிய இடத்துக்கு அது போய் சேரணும். எந்த ஒரு டைவர்ஷன் ஆகக்கூடாது. அது எந்த பக்கம் அக்கம் பக்கம் பார்க்காம போயிட்டே இருக்கணும். குதிரைக்கெல்லாம் கலிக்கம் போடுவாங்க. குதிரைக்கு என்ன போடுவாங்க? கலிக்கம் போடுவாங்க. ஏன்னா அது மேலே நுகத்தை வைக்க மாட்டாங்க, கயிறை தான் கட்டி டக்கு டக்கு டக்குன்னு எடுத்துன்னு போவாங்க. அதனால் மாட்டு மேலே தான் என்ன வைப்பாங்க? நுகத்தை வைப்பாங்க. ஆமென், அல்லேலூயா. அதுக்கு கலிக்கம். ஏன்னா சைடில் இப்படி இப்படி பார்த்துடக்கூடாது. இந்தியில் லைன் மாறும், கண்ணடிக்கிற மாதிரி இப்படி எப்படி ஆளை பார்க்கக்கூடாது, உருட்டி கிருட்டி. அதுக்காக பார்த்தா போயிடும், அது கோணலாக போயிடும் வண்டி. அதனால் அதுக்கு என்ன போட்டிருக்கா? கலிக்கம் போடுறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நுகம் என்று சொல்லும் பொழுது அந்த நுகம் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் அந்த நுகமானது அவர் சாந்தமும் மனத்தாழ்வுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிற அந்த குணம் நமக்குள்ளே இருந்தால் தான் அந்த நுகத்தை நாம் சுமக்க முடியாது. வெயிட்டாக தெரியாது. அந்த நுகம் வைக்கப்படுகிற நோக்கம் நம்முடைய ஆண்டவரை பின்பற்றுகிற அந்த பின்பற்றுதல் தடையில்லாமல் குறைவில்லாமல் சீராக போவதற்கு தான் அந்த நுகத்தை வைக்கிறார். இங்கே நான் வாசிக்கிறோம் 29-30 மறுபடியும் வாசிங்க. மத்தேயு 11. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். நல்லா இந்த வசனத்தில் கவனிக்கணும். நாம் அந்த நுகத்தை சுமந்து அவர் நமக்கு கற்றுத்தராரு. எதுக்காக அப்படின்னா, நம்ம ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். சரி, நம்ம ஆத்மாவுக்கு எப்போ இளைப்பாறுதல் கிடைக்கும் சொல்லுங்க?
சொல்லுங்களேன். நம்ம ஆத்மாவுக்கு எப்போமா இளைப்பாறுதல் கிடைக்கும்? இப்போ முடித்தவனும் கூட்டம் முடித்தவனும் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறீங்க. இது உடம்புக்கு. இது எதுக்கு ரெஸ்ட்டு? இந்த பாடிக்கு ரெஸ்ட்டு. ஆனால் ஆத்மாவுக்கு ஒரு இளைப்பாறுதல் ரெஸ்ட்டு எப்போ கிடைக்கும் சொல்லுங்க? இந்த உலகத்தில் கண்ணை மூடின பிறகுதான். ஆமென், அல்லேலூயா. அது நமக்கு இளைப்பாறுதலாக இருக்கணும், அது நமக்கு வேதனையாக இருக்கக்கூடாது. அந்த இளைப்பாறுதலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே என்ன சொல்கிறாரு? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், நீ அப்படி இருந்து ஏன் நுகத்தை உன் மேலே ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், நான் உனக்கு கற்றுத்தரேன். என் நுகம் ரொம்ப மெதுவாக இருக்கும், லைட்டு தான், ரொம்ப லெகுவாக இருக்கும். உன் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இன்றைக்கு சிலுவை என்று சொல்லும் பொழுது பெருசாக அதை நம்ம நினைக்காதபடி ஆண்டவர் இந்த நாளில் 3 சிலுவை பார்க்கிறோம். கல்லனை போல நாம் பெற்ற தண்டனையின் ஒரு ரூபமாக இருப்பது தான் கல்லனுடைய சிலுவை. நாம் செஞ்ச தப்புக்கு ஒரு தண்டனை. நான் சொன்ன உதாரணம் சொன்னேன். வீட்டுக்கார் அடிக்கிறார் அப்படின்னா வாய் ஆடிக்கினே இருக்கணும்னு வச்சுக்கோ. கையில் அடிக்கிறாரு, மறுபடியும் நிறுத்தாமல் மறுபடியும் பேசினா எட்டி உதைப்பார். அடுத்தது ஐயோ என்னை கொல்றான் என் வீட்டுக்காரன் என்னை அடிக்கிறான்னு சொன்னேன். அது பாடு இல்லை, வேதனை இல்லை. நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு இருந்தேன்னா, சாந்தமாக இருந்தீங்கன்னா உன் வீட்டுக்காரன் ஒன்று அடிக்க மாட்டான். சூரியனை பார்த்து நாய் குலைச்ச மாதிரி ஏதோ கத்திட்டு போய் சேர்ந்துடுவாங்க. நம்ம விடாமல் நம்மளும் பதிலுக்கு இந்த ரோட்டு நாய் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று குலைக்கும், கம்முன்னு தான் இருக்கும். நம்ம போகும்போது எனக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நைட்டில் நான் முடிச்சுட்டு போகிறேன்ல, ஆந்திராவுக்கு போயிட்டு போகும்போது வீட்டாண்ட போகும்போது பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கோம், கம்முன்னு தான் போவேன். 2 நாய் 3 நாய் கிராஸ் பண்ணிவிடுவேன். அங்கே ஒரு நாய் நிற்காது, வல்லுன்னு குலைச்சோடனே இங்கே இருக்க நாய் வல்லுன்னு குலைக்கும். ஆமேன். பதிலுக்கு நாய் மாதிரி குலைச்சிடக்கூடாது, குலைச்சாதான் மாட்டிக்கிறோம். முதலாவது சிலுவை. கல்லன் சிலுவையை போல நம்ம சுமக்கிறோன்னா, ஆண்டவரே நம்ம செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்டு அந்த சிலுவையை தூக்கி எறியுங்க. அல்லேலூயா. 2வது, பலவந்தமாய் சுமந்துக்கிட்டு இருக்கிறோமா? ஐயோ விருப்பம் இல்லாமல் நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கிறோமா நம்ம வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையை? ஐயோ இது என்னைக்கு தான் என்னைக்கு தான் இது ஒழியும்னு நினச்சிட்டு இருக்கிறோமா? அது ஆண்டவருக்கு மகிமையை கொடுக்காது. அப்படிப்பட்ட எண்ணத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள்? எடுத்து போடுங்க. அந்த சிலுவை தூக்கி போடுங்க. இயேசுவின் சிலுவையை சுமந்து கொள்ளுங்க சந்தோஷமாக. அல்லேலூயா. சந்தோஷமாக சுமக்கணும். அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, என் நுகத்தை உன் மேலே வைக்கிற, நான் உனக்கு கற்றுத்தரேன், ஈஸியாக இருக்கும் அப்படின்றாரு. அந்த ஈஸியாக இருக்கும்படியாக இயேசுவின் சிலுவையை நாம் சுமந்து கொள்ள நம்ம ஒப்பு கொடுப்போம். வந்திருக்க நாம் எல்லாரும் இந்த வேளையிலே கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவருடைய சிலுவை நாம் சுமக்கும்படியாக கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற சிலுவை, அந்த சிலுவையின் வழியாக தான் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் செய்த தவறுக்காக தண்டனை அடைகிறோம் என்று சொன்னால்